அதுக்கும் சாரி. இவரோட படமும் சரி, இவரோட படைப்பாற்றலும் சரி, இவரும் சரி, நிழலும் நிஜமும் பேசக்கூடிய ஒரே விஷயம் நேர்மையும் அறமும். அப்படியான மனிதர், நேர்மையும் அறமும் அழகு அமீர் அழகு அவர்களை பேச அழைக்கிறேன். வாழ்த்துரை வழங்க அரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் இறைவன் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். ஒரு வழக்கமான சினிமா விழாவாக இருந்திருந்தால் நானும் பழனியப்பனும் அருகருகே உட்கார்ந்திருக்கும் போது மேடையில் பேசி கொண்டிருந்தவர்களையும் அல்லது அடுத்து பேச போகிற விஷயங்களையும் குறித்து நிறைய சிலாகிச்சு கிண்டலாகவும் காமெடியாகவும் தான் இருந்திருப்போம். ஆனால் இந்த நிகழ்ச்சி அப்படி இருக்கக்கூடாதுன்னு தான் ரொம்ப கவனமாக ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்துக்கவே இல்லை. ஆமாம், இந்த நிகழ்ச்சியை எப்படி, இந்த விழாவை எப்படி கடத்துறதுன்றது இருக்குல்ல. விக்ரம் சுகுமார் என்ற படைப்பாளியுடைய அந்த படத்துக்கு கிடைத்த வெற்றியை பற்றி பேசுவதா, அல்லது அப்படி ஒரு படைப்பை கொடுத்த அந்த படைப்பாளி நம்மோடு இல்லைன்ற வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறதான்றது, அதையும் மீறி ஒரு 2 தடவை பேசிட்டோம். அது எங்களால் கட்டுப்படுத்த முடியலை. ஆனால் இந்த அரங்கம் அமைதியாக இருந்து கொண்டிருக்கும் பொழுது விக்ரம் சுகுமார் அவர்களை இழந்து வாடக்கூடிய அந்த தாயாரும் சிரித்து மகிழக்கூடிய ஒரு பேச்சை கருப்பழனியப்பன் கொடுத்துட்டு போயிட்டார். அந்த நிகழ்ச்சியுடைய மூடையே மாற்றிருக்காரு. வாழ்த்துக்கள், நன்றி கரு. மேடையில் என்னை அழைக்கும்போது நண்பரை பற்றி பேசுவதற்கு அப்படின்னு சொன்னாங்க. உண்மையில் விக்ரம் சுகுமார் எனக்கு நண்பர் கிடையாது, அவர் அதிகம் அறிமுகமும் கிடையாது. அபிராமி தேட்டரில் தான், சென்னை அபிராமி தேட்டரில் தான் அவருடைய படம் பார்த்தேன். அவர் படம் பார்க்கும்போது, படம் துவங்கினதுக்கு பின்னாடி போய் உட்காந்து நான் படம் பார்த்தேன். அந்த திரையரங்கில் அன்றைக்கி படம் பார்த்துட்டு இருந்ததில் பெரும்பான்மையான ஆடியன்ஸ் ஏதோ கல்யாணத்துக்கு வந்த ஆடியன்ஸ்ன்னு நினைக்கிறேன், எல்லாம் மதுரைக்காரங்க. படம் முடிஞ்சு லைட்டு போட்டவுடனே தான் என்னை பார்த்தாங்க. என்னை பார்த்த உடனேயே பூரா எல்லாமே அந்த மதுரை, உசிலம்பட்டி, தேனி எல்லாம் இந்த பக்கம் இருக்கிற அந்த பகுதி மக்கள், அவங்க என்னை பார்த்த உடனேயே அவங்க அண்ணேன்னு வேகமாக கட்டி பிடிச்சிட்டு அவங்க சொன்ன வார்த்தை இன்னும் எனக்கு நினைவு இருக்குது. அண்ணே, உங்கள் படத்தில் எதையெல்லாம் நீங்கள் விட்டுருந்தீங்களோ அதை பூரா தம்பி வச்சு செஞ்சுட்டானே படத்தில். இதுதான் அந்த வார்த்தை, வச்சு செஞ்சுட்டாங்க. எனக்கு அப்பவும் விக்ரம் சுகுமாரன் யாருன்னு தெரியாது, அந்த படத்தோட இயக்குனர்னு தான் தெரியும். இப்போ படம் பார்த்ததுக்கு பின்னால் தான் எனக்கு அவர் பாலுமேந்திராவோட ஸ்டூடெண்ட்டு, வெற்றிமாறனுடைய அசிஸ்டண்ட்ன்ற விவரங்கள் எல்லாம் தெரிஞ்சிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. அந்த படத்தில் ரொம்ப முக்கியமான விஷயமாக நான் கருதுறது என்னென்னா, ஒரு இளவில் தான் படம் தொடங்கும். கர்மாத்தூர் முனுசாமியை பற்றிய பாடல்களோடு தொடங்கி அந்த ஜெயக்கொடி தேவருடைய மரணத்தில், அதில் தானே தொடங்கும். படம் முடியும் போதும் ஒரு இளவில் தான் முடியும். ஒரு இயக்குனருடைய சிந்தனையை நான் பார்க்குறேன். இப்போ நான் கூட திருவிழாவில் தொடங்கி இளவில் முடிச்சிருப்பேன். பருத்தி வீரனில் ஒரு படி மேலே போகிறார் விக்ரம் சுகுமாரன். இளவில் தான் தொடங்குறாரு, இளவில் தான் முடிக்கிறாரு படத்தை. அப்போது ஒரு இயக்குனர் எப்படா இப்படி சிந்திக்க முடியுது அப்படின்னா, உண்மையிலேயே அந்த மண்ணோடு வாழ்ந்த, அந்த மக்களை நேசித்த ஒரு உண்மையான படைப்பாளியால் தான் இப்படிலாம் சிந்திக்க முடியும். அப்படி ஒரு படைப்பாளியாக விக்ரம் சுகுமாரன் வாழ்ந்திருக்காருன்றது தான் இந்த படத்தின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது. அதுக்கப்புறமா விக்ரம் சுகுமாரனை நான் பார்த்ததுக்கான சூழல் கருவுக்கு நினைவு இருக்குமான்னு தெரில. நம்ம ஜனாவுடைய மரணத்தில் அங்கே உட்கார்ந்துருந்தார், இயக்குனர் ஜனநாதனுடைய மரணத்தில். அதுக்கு பின்னால் விக்ரம் சுகுமாரன் நான் எங்கே பார்த்தேன்னா, என்னுடைய தாயாருடைய மரணம் மதுரையில் நிகழுது. நான் சவுதியில் மக்காவில் இருக்கேன். நான் ஒரு நாள் தாமதமாக தான் வந்தேன். நான் அங்கேருந்து சேரும்பொழுது அந்த இடத்துல என்னுடைய தாயார் மரணத்தில் நடிகர் அருள்தாஸோடு என் கூட பின்னாடி உட்காந்துருந்தார். அப்போ அருள்தாஸ் தான் கூப்பிட்டு விக்ரம் உட்காந்துருக்காப்புலன்னு. இப்படி நான் பார்த்த இடங்கள் பூரா விக்ரம் சுகுமாரனை இப்படி தான் பார்த்துருக்கேன். நான் அதிகம் பேசி பழக்கம் இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த நிகழ்ச்சிக்கு
கூப்பிட்ட உடனே வரணும்னு தோணுனதுக்கு காரணம் வந்து ஒரு படைப்பாளி அவருடைய சாதனைகளை அடுத்தடுத்த சாதனைகளை தொடர்வதற்கு முன்னாலே இந்த மண்ணை விட்டு மறைஞ்சிட்டார். ஆனாலும் அவருடைய நண்பர்கள், கார்த்திக்னு நினைக்கிறேன், அவர் தான் என்னை வந்து சந்தித்தது. அவருடைய படைப்பை ஒரு புத்தகமாக போடுறது அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, இந்த முயற்சி, அந்த முயற்சிக்கு நம்ம வந்து நம்ம ஒரு 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 சின்ன பங்களிப்பு போய் செய்வோமே அப்படின்னு தான். அதான் ஊர்லேருந்து இந்த நிகழ்ச்சிக்காக தான் மதுரையிலேருந்து வந்தேன். நான் ரம்ஜான் நேரம் இங்கே இருக்கேன். நான் அதில் இங்கே வந்து பேசியவர்கள் எல்லோரையும் பார்க்கும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் எனக்கு வந்து இவர்களோடு உதயகுமார் எனக்கு பல வருஷமாக தெரியும். ஆனால் உதயகுமாரோட நேரடியாக வேலை செய்யலை. கலையரசனை எனக்கு தெரியும். ஆனால் கலையரசனோட 2 முறை படம் நடிக்க வாய்ப்பு வந்து நடிக்கலை. கதிரையும் தெரியும், வாய்ப்பு இல்லை. அண்ணன் வேலராமமூர்த்தி, அவரையும் எனக்கு ரொம்ப, இவங்க எல்லாமே மனதுக்கு நெருக்கமானவங்களாக இருக்காங்க. இதில் ஒரே ஒருத்தவங்க தப்பிச்சிட்டாங்க, விஜயம்மா மட்டும். அவங்களும் எனக்கு ரொம்ப நாள் தூரமாக தான் இருந்தாங்க. அந்த செவனம்மாவும் அவங்களோட இப்போ ஒரு படம் நடிச்சிருக்கேன் நான். அதனால் அவங்க ரொம்ப எனக்கு நெருக்கமாயிட்டாங்க. மற்றபடி இந்த படத்தை பற்றி சொல்லும்போது, இந்த படத்துக்கு தேசிய விருது கிடைக்கல அப்படின்னு சொன்னாங்க. உண்மைதான். விருதுகள் இங்கே கொடுக்கப்படுவதில்லை, விற்கப்படுகிறதுன்னு பல முறை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நான் நியாயமாக கொடுத்துருக்கணும், இயக்குனருக்கு கொடுத்துருக்கணும். இந்த படத்துக்கு ஒரு தேசிய விருது நடிகர்களுக்குன்னு கொடுத்து 4 பேர்த்துக்கு பிரித்து கொடுத்துருக்கணும். அண்ணன் வேலராமூர்த்தி கொடுத்துருக்கணும், செவனம்மா கொடுத்துருக்கணும், கலையரசனை கொடுத்துருக்கணும், கதிர், யாருமே எங்கேயுமே சோட போகாதது. இந்த படத்தை பார்த்துவிட்டு இந்த படம் பற்றிய ஒரே ஒரு கருத்தை மட்டும் நான் பதிவு பண்ணேன். அந்த கிளைமேக்ஸ் மட்டும் எனக்கு அப்போது உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி நண்பர்களோடு நான் பதிவு பண்ணேன். அதுக்கு காரணம் அவருடைய எழுத்தில் இருந்த குறையாக நான் பார்க்கலை. அது வேறு ஒரு கருத்தை பதிவு பண்ணுது. ஏன்னா அந்த சமூகத்தோடு சின்ன வயசுலேருந்து நான் நிறைய தொடர்போடு வளர்ந்தவன். நான் மதுரை யானைக்கல், எனக்கு பக்கத்தில் செல்லூர், இந்த பக்கம் தைக்கால் தெரு, எல்லாமே கல்லர் சமூகம்தான். அப்புறம் நான் ஸ்கூல் படித்தது நாமலபுரக்கோட்டை, நடுமுதலைக்குளம், கருமாத்தூர், உசிலம்பட்டி, எல்லாமே எனக்கு ரொம்ப பழக்கம். அதனால் அந்த ஒரு இடம் எனக்கு நெருடலாக இருந்தது அப்போது. அது இப்போது அது ஒன்றும் கடந்தாச்சு, அது புத்தகமாயிருச்சு, பாடமாயிருச்சு. அண்ணன் திருநாவுக்கரசர் சொன்ன மாதிரி அமெரிக்காவில் பாடமாக இருக்குது, இப்போ போய் அதை சொல்லி என்ன செய்ய. இந்த விருதுகள் கொடுக்கப்படலைன்னாலும், அது கொடுத்துருந்தாலும் 1 வருஷம் கொடுத்துருப்பாங்க, அது வந்து மறந்துருக்கும். ஆனால் காலமும் நிலைத்து நிற்கிறது மாதிரியான புத்தகமாக வந்திருக்கிறது என்பது விக்ரம் சுகுமாரனுக்கு கிடைத்த பெருமையாக நான் நினைக்கிறேன். பெருமையாக நினைக்கிறேன். எல்லா மனிதர்களுமே பிறந்துக்கிறோம், வாழ்கிறோம், ஒரு நாளைக்கு போகத்தான் போகிறோம். சிலர் மட்டும்தான் அடையாளமாக இருக்காங்க, சிலர் மட்டும்தான் அவங்களை மனதில் நினச்சிக்கிறாங்க, சிலர் மட்டும்தான் நன்றியோடு இருக்காங்க. அந்த நன்றியின் உச்சகட்டமாக தான் அண்ணன் வேலராமமூர்த்தி பேசின அந்த வார்த்தை. 70களில் தன்னுடைய அப்பா, அதற்கு பின்னால் தாயார், அதற்கு பின்னால் விக்ரம் சுகுமார்னு தன்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் இணையாக ஒரு இயக்குனரை வச்சு பார்க்கக்கூடிய அந்த பண்பு இருக்கு இல்லையா, அது எத்தனை பேருக்கு வாய்க்கும்? அப்படி ஒரு பிள்ளையை நீங்கள் பெற்றிருக்கீங்கன்னு அந்த தாய் பெருமைப்படுவதை தவிர வேறு வழியே இல்லை. மற்ற எல்லா கலைஞர்களுமே அவரை பற்றி நிறைய நினைவு கூர்ந்திருக்காங்க. அதனால் நாமும் விக்ரம் சுகுமாரனுடைய நினைவு கூறுவது தான் செய்ய முடியுமே தவிர இதில் வருத்தப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நிச்சயமாக ஒரு நல்ல படைப்பை, ஒரு நல்ல படைப்பாளியை ஒரு சமூகத்துக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு அவங்க தாய்க்கு இந்த இடத்துல நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கேன். கூடுதலாக ஒரு தகவல் சொல்லணும்னா, அந்த நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்னால் வந்து ஒரு 15 நிமிஷம் தான் இருக்கும். அண்ணன் வேலராமமூர்த்தி ரொம்ப நெருக்கமாக ஒரு கதை ஒன்று சொல்கிறேன் கேட்டுருங்க அப்படின்ட்டு அந்த 15 நிமிஷத்துக்குள்ளே ஒரு கதை சொல்லிட்டார். அதுதான் ஒரு எழுத்தாளருடைய இது. 15 நிமிஷத்துக்குள்ளே அழகாக அதை காட்சிப்படுத்தி அதை இப்படி போகும் அப்படி போகும்னு சொல்லிட்டார். அது சொல்லி நீங்கள் நடிக்கணும்னா அப்படின்னா, சரி நான் நடிக்கிறேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. இப்போ எதுக்கு இதை சொல்கிறேன்னா, ஒருவேளை அந்த படம் நடந்துச்சுன்னா அதுக்கும் காரணம் விக்ரம் சுகுமாரன் தான். செத்தும் கொடுத்தான் சீதக்காதின்ற மாதிரி அப்படி ஒரு படம் நடந்துச்சுன்னா அது விக்ரம் சுகுமாரால் தான் நடந்தது. அப்போ விக்ரம் சுகுமாரன் என்பவர் இந்த பூமியில் ஒரு அடையாளத்தை விட்டுட்டு போயிருக்காரு, சில விஷயங்களை விதைச்சிட்டு போயிருக்காரு. செவனம்மா இருக்கிற வரைக்கும், ஐயா வேலராமமூர்த்தியின் கடைசி படம் இருக்க வரைக்கும், கலையரசன் கடைசி படம் இருக்கிற வரைக்கும்,
கதிர் இருக்க வரைக்கும் எல்லோருடைய உள்ளத்திலும் விக்ரம் சுகுமாரன் வாழ்ந்துக்கிட்டு இருப்பார். அவரை நாம் நினைவு கூறுவோம்னு சொல்லி இந்த வாய்ப்பு. அதுக்கும் சாரி. இவரோட படமும் சரி, இவரோட படைப்பாற்றலும் சரி, இவரும் சரி, நிழலும் நிஜமும் பேசக்கூடிய ஒரே விஷயம் நேர்மையும் அறமும். அப்படியான மனிதர், நேர்மையும் அறமும் அழகு அமீர் அழகு அவர்களை பேச அழைக்கிறேன். வாழ்த்துரை வழங்க அரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் இறைவன் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். ஒரு வழக்கமான சினிமா விழாவாக இருந்திருந்தால் நானும் பழனியப்பனும் அருகருகே உட்கார்ந்திருக்கும் போது மேடையில் பேசி கொண்டிருந்தவர்களையும் அல்லது அடுத்து பேச போகிற விஷயங்களையும் குறித்து நிறைய சிலாகிச்சு கிண்டலாகவும் காமெடியாகவும் தான் இருந்திருப்போம். ஆனால் இந்த நிகழ்ச்சி அப்படி இருக்கக்கூடாதுன்னு தான் ரொம்ப கவனமாக 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கவே இல்லை. ஆமாம், இந்த நிகழ்ச்சியை எப்படி, இந்த விழாவை எப்படி கடத்துறதுன்றது இருக்குல்ல. விக்ரம் சுகுமார் என்ற படைப்பாளியுடைய அந்த படத்துக்கு கிடைத்த வெற்றியை பற்றி பேசுவதா, அல்லது அப்படி ஒரு படைப்பை கொடுத்த அந்த படைப்பாளி நம்மோடு இல்லைன்ற வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறதான்றது, அதையும் மீறி ஒரு 2 தடவை பேசிட்டோம். அது எங்களால் கட்டுப்படுத்த முடியலை. ஆனால் இந்த அரங்கம் அமைதியாக இருந்து கொண்டிருக்கும் பொழுது விக்ரம் சுகுமார் அவர்களை இழந்து வாடக்கூடிய அந்த தாயாரும் சிரித்து மகிழக்கூடிய ஒரு பேச்சை கருப்பழனியப்பன் கொடுத்துட்டு போயிட்டார். அந்த நிகழ்ச்சியுடைய மூடையே மாற்றிருக்காரு. வாழ்த்துக்கள், நன்றி கரு. மேடையில் என்னை அழைக்கும்போது நண்பரை பற்றி பேசுவதற்கு அப்படின்னு சொன்னாங்க. உண்மையில் விக்ரம் சுகுமார் எனக்கு நண்பர் கிடையாது. அவரை அதிகம் அறிமுகமும் கிடையாது. அபிராமி தேட்டரில் தான், சென்னை அபிராமி தேட்டரில் தான் அவருடைய படம் பார்த்தேன். அவர் படம் பார்க்கும்போது, படம் துவங்கினதுக்கு பின்னாடி போய் உட்காந்து நான் படம் பார்த்தேன். அந்த திரையரங்கில் அன்றைக்கி படம் பார்த்துட்டு இருந்ததில் பெரும்பான்மையான ஆடியன்ஸ் ஏதோ கல்யாணத்துக்கு வந்த ஆடியன்ஸ்ன்னு நினைக்கிறேன், எல்லாம் மதுரைக்காரங்க. படம் முடிஞ்சு லைட்டு போட்டவுடனே தான் என்னை பார்த்தாங்க. என்னை பார்த்த உடனேயே பூரா எல்லாமே அந்த மதுரை, உசிலம்பட்டி, தேனி எல்லாம் இந்த பக்கம் இருக்கிற அந்த பகுதி மக்கள், அவங்க என்னை பார்த்த உடனேயே அவங்க அண்ணேன்னு வேகமாக கட்டி பிடிச்சிட்டு அவங்க சொன்ன வார்த்தை இன்னும் எனக்கு நினைவு இருக்குது. அண்ணே, உங்கள் படத்தில் எதையெல்லாம் நீங்கள் விட்டுருந்தீங்களோ அதை பூரா தம்பி வச்சு செஞ்சுட்டானே படத்தில். இதுதான் அந்த வார்த்தை, வச்சு செஞ்சுட்டாங்க. எனக்கு அப்பவும் விக்ரம் சுகுமாரன் யாருன்னு தெரியாது. அந்த படத்தோட இயக்குனர்னு தான் தெரியும். இப்போ படம் பார்த்ததுக்கு பின்னால் தான் எனக்கு அவர் பாலுமேந்திராவோட ஸ்டூடெண்ட்டு, வெற்றிமாறனுடைய அசிஸ்டண்ட்ன்ற விவரங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. அந்த படத்தில் ரொம்ப முக்கியமான விஷயமாக நான் கருதுறது என்னென்னா, ஒரு இளவில் தான் படம் தொடங்கும். கர்மாத்தூர் முனுசாமியை பற்றிய பாடல்களோடு தொடங்கி அந்த ஜெயக்கொடி தேவருடைய மரணத்தில், அதில் தானே தொடங்கும். படம் முடியும் போதும் ஒரு இளவில் தான் முடியும். ஒரு இயக்குனருடைய சிந்தனையை நான் பார்க்குறேன். இப்போ நான் கூட திருவிழாவில் தொடங்கி இளவில் முடிச்சிருப்பேன். பருத்தி வீரனில் ஒரு படி மேலே போகிறார் விக்ரம் சுகுமாரன். இளவில் தான் தொடங்குறாரு, இளவில் தான் முடிக்கிறாரு படத்தை. அப்போது ஒரு இயக்குனர் எப்படா இப்படி சிந்திக்க முடியுது அப்படின்னா, உண்மையிலேயே அந்த மண்ணோடு வாழ்ந்த, அந்த மக்களை நேசித்த ஒரு உண்மையான படைப்பாளியால் தான் இப்படிலாம் சிந்திக்க முடியும். அப்படி ஒரு படைப்பாளியாக விக்ரம் சுகுமாரன் வாழ்ந்திருக்காருன்றது தான் இந்த படத்தின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது. அதுக்கப்புறமா விக்ரம் சுகுமாரனை நான் பார்த்ததுக்கான சூழல் கருவுக்கு நினைவு இருக்குமான்னு தெரில. நம்ம ஜனாவுடைய மரணத்தில் அங்கே உட்கார்ந்துருந்தார், இயக்குனர் ஜனநாதனுடைய மரணத்தில். அதுக்கு பின்னால் விக்ரம் சுகுமாரன் நான் எங்கே பார்த்தேன்னா, என்னுடைய தாயாருடைய மரணம் மதுரையில் நிகழுது. நான் சவுதியில் மக்காவில் இருக்கேன். நான் ஒரு நாள் தாமதமாக தான் வந்தேன். நான் அங்கேருந்து சேரும்பொழுது அந்த இடத்துல என்னுடைய தாயார் மரணத்தில் நடிகர் அருள்தாஸோடு என் கூட பின்னாடி உட்காந்துருந்தார். அப்போ அருள்தாஸ் தான் கூப்பிட்டு விக்ரம் உட்காந்துருக்காப்புலன்னு.
இப்படி நான் பார்த்த இடங்கள் பூரா விக்ரம் சுகுமாரனை இப்படி தான் பார்த்துருக்கேன். நான் அதிகம் பேசி பழக்கம் இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிட்ட உடனே வரணும்னு தோணுனதுக்கு காரணம் வந்து, ஒரு படைப்பாளி அவருடைய சாதனைகளை, அடுத்தடுத்த சாதனைகளை தொடர்வதற்கு முன்னாலே இந்த மண்ணை விட்டு மறைஞ்சிட்டார். ஆனாலும் அவருடைய நண்பர்கள், கார்த்திக்னு நினைக்கிறேன், அவர் தான் என்னை வந்து சந்தித்தது. அவருடைய படைப்பை ஒரு புத்தகமாக போடுறது அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, இந்த முயற்சி, அந்த முயற்சிக்கு நம்ம வந்து நம்ம ஒரு 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 சின்ன பங்களிப்பு போய் செய்வோமே அப்படின்னு தான். அதான் ஊர்லேருந்து இந்த நிகழ்ச்சிக்காக தான் மதுரையிலேருந்து வந்தேன். நான் ரம்ஜான் நேரம் இங்கே இருக்கேன். நான் அதில் இங்கே வந்து பேசியவர்கள் எல்லோரையும் பார்க்கும் பொழுது, இங்கே இருக்கக்கூடிய மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் எனக்கு வந்து, இவர்களோடு உதயகுமார் எனக்கு பல வருஷமாக தெரியும். ஆனால் உதயகுமாரோட நேரடியாக வேலை செய்யலை. கலையரசனை எனக்கு தெரியும். ஆனால் கலையரசனோட 2 முறை படம் நடிக்க வாய்ப்பு வந்து நடிக்கலை. கதிரையும் தெரியும், வாய்ப்பு இல்லை. அண்ணன் வேலராமமூர்த்தி, அவரையும் எனக்கு ரொம்ப, இவங்க எல்லாமே மனதுக்கு நெருக்கமானவங்களாக இருக்காங்க. இதில் ஒரே ஒருத்தவங்க தப்பிச்சிட்டாங்க, விஜயம்மா மட்டும். அவங்களும் எனக்கு ரொம்ப நாள் தூரமாக தான் இருந்தாங்க. அந்த செவனம்மாவும், அவங்களோட இப்போ ஒரு படம் நடிச்சிருக்கேன் நான். அதனால் அவங்க ரொம்ப எனக்கு நெருக்கமாயிட்டாங்க. மற்றபடி இந்த படத்தை பற்றி சொல்லும்போது, இந்த படத்துக்கு தேசிய விருது கிடைக்கல அப்படின்னு சொன்னாங்க. உண்மைதான். விருதுகள் இங்கே கொடுக்கப்படுவதில்லை, விற்கப்படுகிறதுன்னு பல முறை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நான் நியாயமாக கொடுத்துருக்கணும், இயக்குனருக்கு கொடுத்துருக்கணும். இந்த படத்துக்கு ஒரு தேசிய விருது நடிகர்களுக்குன்னு கொடுத்து 4 பேர்த்துக்கு பிரித்து கொடுத்துருக்கணும். அண்ணன் வேலராமூர்த்தி கொடுத்துருக்கணும், செவனம்மா கொடுத்துருக்கணும், கலையரசனை கொடுத்துருக்கணும், கதிர், யாருமே எங்கேயுமே சோட போகாதது. இந்த படத்தை பார்த்துவிட்டு இந்த படம் பற்றிய ஒரே ஒரு கருத்தை மட்டும் நான் பதிவு பண்ணேன். அந்த கிளைமேக்ஸ் மட்டும் எனக்கு அப்போது உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி நண்பர்களோடு நான் பதிவு பண்ணேன். அதுக்கு காரணம் அவருடைய எழுத்தில் இருந்த குறையாக நான் பார்க்கலை. அது வேறு ஒரு கருத்தை பதிவு பண்ணுது. ஏன்னா அந்த சமூகத்தோடு சின்ன வயசுலேருந்து நான் நிறைய தொடர்போடு வளர்ந்தவன். நான் மதுரை யானைக்கல், எனக்கு பக்கத்தில் செல்லூர், இந்த பக்கம் தைக்கால் தெரு, எல்லாமே கல்லர் சமூகம்தான். அப்புறம் நான் ஸ்கூல் படித்தது நாமலபுரக்கோட்டை, நடுமுதலைக்குளம், கருமாத்தூர், உசிலம்பட்டி, எல்லாமே எனக்கு ரொம்ப பழக்கம். அதனால் அந்த ஒரு இடம் எனக்கு நெருடலாக இருந்தது அப்போது. அது இப்போது அது ஒன்றும் கடந்தாச்சு, அது புத்தகமாயிருச்சு, பாடமாயிருச்சு. அண்ணன் திருநாவுக்கரசர் சொன்ன மாதிரி அமெரிக்காவில் பாடமாக இருக்குது, இப்போ போய் அதை சொல்லி என்ன செய்ய. இந்த விருதுகள் கொடுக்கப்படலைன்னாலும், அது கொடுத்துருந்தாலும் 1 வருஷம் கொடுத்துருப்பாங்க, அது வந்து மறந்துருக்கும். ஆனால் காலமும் நிலைத்து நிற்கிறது மாதிரியான புத்தகமாக வந்திருக்கிறது என்பது விக்ரம் சுகுமாரனுக்கு கிடைத்த பெருமையாக நான் நினைக்கிறேன். பெருமையாக நினைக்கிறேன். எல்லா மனிதர்களுமே பிறந்துக்கிறோம், வாழ்கிறோம், ஒரு நாளைக்கு போகத்தான் போகிறோம். சிலர் மட்டும்தான் அடையாளமாக இருக்காங்க, சிலர் மட்டும்தான் அவங்களை மனதில் நினச்சிக்கிறாங்க, சிலர் மட்டும்தான் நன்றியோடு இருக்காங்க. அந்த நன்றியின் உச்சகட்டமாக தான் அண்ணன் வேலராமமூர்த்தி பேசின அந்த வார்த்தை. 70களில் தன்னுடைய அப்பா, அதற்கு பின்னால் தாயார், அதற்கு பின்னால் விக்ரம் சுகுமார்னு தன்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் இணையாக ஒரு இயக்குனரை வச்சு பார்க்கக்கூடிய அந்த பண்பு இருக்கு இல்லையா, அது எத்தனை பேருக்கு வாய்க்கும்? அப்படி ஒரு பிள்ளையை நீங்கள் பெற்றிருக்கீங்கன்னு அந்த தாய் பெருமைப்படுவதை தவிர வேறு வழியே இல்லை. மற்ற எல்லா கலைஞர்களுமே அவரை பற்றி நிறைய நினைவு கூர்ந்திருக்காங்க. அதனால் நாமும் விக்ரம் சுகுமாரனுடைய நினைவு கூறுவதை தான் செய்ய முடியுமே தவிர இதில் வருத்தப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நிச்சயமாக ஒரு நல்ல படைப்பை, ஒரு நல்ல படைப்பாளியை ஒரு சமூகத்திற்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு அவங்க தாய்க்கு இந்த இடத்துல நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கேன். கூடுதலாக ஒரு தகவல் சொல்லணும்னா, அந்த நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்னால் வந்து ஒரு 15 நிமிஷம் தான் இருக்கும். அண்ணன் வேலராமமூர்த்தி ரொம்ப நெருக்கமாக ஒரு கதை ஒன்று சொல்கிறேன் கேட்டுருங்க அப்படின்ட்டு அந்த 15 நிமிஷத்துக்குள்ளே ஒரு கதை சொல்லிட்டார். அதுதான் ஒரு எழுத்தாளருடைய இது. 15 நிமிஷத்துக்குள்ளே அழகாக அதை காட்சிப்படுத்தி அதை இப்படி போகும் அப்படி போகும்னு சொல்லிட்டார். அது சொல்லி நீங்கள் நடிக்கணும்னா அப்படின்னா, சரி நான் நடிக்கணும்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. இப்போ எதுக்கு இதை சொல்கிறேன்னா, ஒருவேளை அந்த படம் நடந்துச்சுன்னா அதுக்கும் காரணம் விக்ரம் சுகுமாரன் தான். செத்தும் கொடுத்தான் சீதக்காதின்ற மாதிரி அப்படி ஒரு படம் நடந்துச்சுன்னா அது விக்ரம் சுகுமாரால் தான் நடந்தது. அப்போ விக்ரம் சுகுமாரன் என்பவர்
இந்த பூமியில் ஒரு அடையாளத்தை விட்டுட்டு போயிருக்காரு, சில விஷயங்களை விதைச்சிட்டு போயிருக்காரு. செவனம்மா இருக்கிற வரைக்கும், ஐயா வேலராமமூர்த்தியின் கடைசி படம் இருக்க வரைக்கும், கலையரசன் கடைசி படம் இருக்கிற வரைக்கும், கதிர் இருக்க வரைக்கும் எல்லோருடைய உள்ளத்திலும் விக்ரம் சுகுமாரன் வாழ்ந்துக்கிட்டு இருப்பார். அவரை நாம் நினைவு கூறுவோம்னு சொல்லி இந்த வாய்ப்பு